அம்மா என்ன செய்கிறாருண்டு அம்மா சும்மா இருக்கிறா வீட்டு தான் இருக்கிறா அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லுவோம். சாதாவினுடைய இழப்பு அதுக்கு பிறகு வந்து காணொளி போடுவதற்கு அவ்வளோ மோட்டிவேஷன் யாருக்குமே இருக்காது. இந்த 35 வருஷ அனுபவத்தில் ஒரு நாளும் நாங்கள் பொங்காம விட்டதில்லை. இந்த 35 வருஷமும் யுத்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. வயது தெரிந்த மூலம் எந்த விதமான அனுதாபம் தேடிக்கொள்றதோ இல்லை என்னுடைய கவலைகளை உங்களுக்கு பெறப்படுறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. எல்லாரும் ஒழும்புக்கு முன்னும் ஒழும்புற முதலாவது சீவன் அம்மாவை தான் இருக்கும். 2 ஹவருக்கு ஒருக்கா ஃபீட் பண்ண வேணும், பால் கொடுக்க வேணும். அப்போ அதுக்காக அம்மா வந்து தன்னுடைய நித்திரைகளை வந்து துளைச்சி கொண்டிருக்கும். அதாவது அது ஒரு முழு ஒட்டுண்ணி அம்மாட்ட இருக்கோ இல்லையோ அது எடுத்துக்கொள்ளும். அது இயற்கைன்ற நியர்வு. சில பேர் தாங்களே அழிக்கிறது, வீட்டில் பிரச்சனை, அடிக்கடி எரிஞ்சு விழுகிற இப்படியான தன்மைகள் வரும். இது முன்னத்தவருக்கா கழுவியில் வாயை கொப்பளிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு பார்ப்பா, புட்டை வைப்பா, இல்லை இடியப்பம் புளிவா. ஒரு விஷயம் பொதுவாக பொம்பளையாகலை பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு கடைசியாக மிஞ்சிறது தான் தாங்க சாப்பிடுங்கள். உங்களுக்கு இந்த பொறுமை எவ்வாறு வந்ததுன்னு ஒரு பத்திரிகையாளர் MS தோனி அவர்களை கேட்டாராம். அந்த MS தோனி சொல்கிறார், சிம்பிளாக பார்க்கலாமே இந்த மூத்தவள் ரெண்டாவதும் ஒலிம்பினோடனேயே ஒரு கலவரத்தோடான ஒலிம்பு போலவே என்ன அப்பா பால் தாண்டா நான் ஆற்றி கொடுக்க போகிறேன், அது அழுங்கள் குய் என்று கத்துங்கள். அம்மா என்ன செய்கிற சும்மா இருக்கிறா வீட்டு. ஆனால் சும்மா இருக்கிறான்ற இதுதான் சும்மா இருக்கிறான்னு பாருங்க. தலை கூட இழுத்திருக்க மாட்டேங்குது இத்த வரைக்கும். நான் இன்னும் தலை இழுக்கிற பற்றியே சொல்லிடுறேன். வீட்டில் அப்பாட பெற்றார் இருந்தவை அவைக்கெல்லாம் கொடுத்துட்டு மிஞ்சி நாங்கள் அந்த தலையல் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் செய்து அவக்கு அதுவும் கிடையாது. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது ஒரு என்னன்னு சொல்கிறது, அது சும்மா சக்கட்ட வேலை இல்லை, ஒரு சும்மா வேலை இல்லை, அது ஒரு பெரிய ரோல். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாட்டி எல்லா வீடும் நாரும். அந்த அதான் வெள்ளைக்காரர் எல்லாம் வந்து எங்களோட செட்டப்புக்கு அவங்க விரும்புறையில் வந்து பிள்ளைகள் குட்டிகள் குடும்பங்கள் கும்மாளங்கள் அவன் லிவிங் டுகெதரில் இருப்பான் ஒண்டா. எனக்கு மட்டுமே நான் விருப்பத்தோடைய நான் அதை செய்கிறேன். நானே அதை மறக்கிறதுக்கு தான் செய்கிறேன். அதை மறந்து இன்னொருக்கா வெளியில் வரதுக்கு தான் செய்கிறேன். அநேகமாக நாக்களுக்கு விடாது. நாங்கள் அந்த தேவைப்பண்ணில் பிள்ளைகளுக்கு 1000 ரூபா எடுத்துனாங்க, உங்களோட 1000 ரூபா கொண்டு நீங்கள் குப்பைக்க விடுங்க அப்படி சொல்லாதீங்க தயவுசெய்து. அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒரு குறிப்பிட்ட சில நாளைக்கு பிறகு ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உண்மையான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அம்மாவினுடைய இழப்பு. அதுக்கு பிறகு வந்து காணொலி போடுவதற்கு அவ்வளோ மோட்டிவேஷன் யாருக்குமே இருக்காது. அந்த பிரச்சனை எனக்கும் இருக்குது. இருந்தபோதும் நான் சில காணொலிகள் உங்களுக்காக தந்து கொண்டிருந்தேன். நான் உண்மையான பிரச்சனை அதுதான். நேற்று தைப்பொங்கல் தினம். அதில் என்னுடைய ஒரு கவலையான அனுபவத்தை நான் இந்த காணொலியில் பகிர போகிறேன். என்ன அந்த கவலையான அனுபவம் என்றால், எல்லோரும் வீட்டில் கேட்பினும் உங்களுடைய அம்மா என்ன செய்கிறாருண்டு அம்மா சும்மா இருக்கிறா வீட்டை தான் இருக்கிறா அல்லது ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லுவோம். சாதாரணமாக சொல்லுவோம். அப்பா அந்த வேலை இந்த வேலை என்று சொல்லுவோம். அம்மா என்ன செய்கிறாண்டா அநேகமாக நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து அம்மா சும்மா இருக்கிறா வீட்டை இருக்கிறான்றது. ஆனால் அந்த சொல்லுக்கு பின்னால் அம்மா வீட்டில் இருக்கிறார் அல்லது அம்மா சும்மா இருக்கிறார்ன்ற சொல்லுக்கு பின்னால் அம்மா அந்த சும்மா இருந்து கொண்டு எவ்வளோ விஷயங்களை செய்தான்றது அம்மா இல்லாத நேரங்களில் தான் தெரியும். கிட்டத்தட்ட இந்த அம்மாவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கான காணொலி. யார் தான் அம்மாவை நேசிக்க மாட்டோம். அம்மா சும்மா இருக்கிறார் என்றதுக்கு பின்னால் உள்ள அந்த கவலையான பக்கங்களை பகிர்ற ஒரு காணொலியாக இருக்க போது காணொலியை மறக்காமல் இறுதி வரைக்கும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் என்னுடைய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் காணொலி போட முடியவில்லை என்றாலும் இன்றைக்கு அந்த காணொலியை மூலமாக நான் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் காணொலி போடாதக்குரிய நோக்கம் வந்து நாங்கள் மற்றபடி வந்து இந்த 35 வருஷ அனுபவத்தில் ஒரு நாளும் நாங்கள் பொங்காம விட்டதில்லை. இந்த 35 வருஷமும் யுத்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இல்லை. வயது தெரிந்த நாள் அல்லது நினைவு தெரிந்த நாள்லேருந்து அப்படி இல்லை. நேற்று நாங்கள் பொங்கையில் உங்களுக்கு காரணம் தெரியும், அம்மாவின் இழப்பு. ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னால் மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்த விஷயங்களை நான் ஒரு அனுபவ பகிர்வாக உங்களுக்கு சொல்ல போகிறேனே தவிர இதன் மூலம் எந்த விதமான அனுதாபம் தேடிக்கொள்கிறதோ இல்லை என்னுடைய கவலைகளை உங்களுக்கு பெறப்படுறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. நீங்களும் அந்த இருக்கும் பொழுது சில விஷயங்களை அனுபவிக்க தவறி இருக்கலாம் அல்லது மாட்டீர்கள் அல்லது புரியாத தான் இந்த உலகத்தின் நியதி. இல்லாத போது தான் அநேகமானவை புரியும். அம்மா என்ன செய்கிறாண்டு எல்லா பிள்ளைகள்ட்ட எங்கே இருக்கிறது, பள்ளிக்கூடத்தில் எங்கே இருக்கிறது, நர்சரியில் எங்கே இருக்கிறது, ரோட்டில் ஆணைக்கு எங்கே இருக்கிறது, எல்லாரும் சொல்கிற பதில் வந்து சும்மா இருக்கிறா அம்மா வீட்டை இருக்கிறா அல்லது ஹவுஸ் ஒய்ஃப். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஏண்டா அது இந்த 2 அர்த்தம் பெறும். அம்மா பெருசாக படிக்கலை அல்லது அம்மா பெருசாக வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை, கிராண்டாக எல்லாம் போகிறது இல்லை, அம்மா சும்மா வீட்டை இருக்கிறான் என்ன மாதிரி சொல்கிறது. அதனுடைய அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ரோலை செய்து கொண்டிருக்கிற அம்மாக்கள் இந்த காணொலியை நிறைய அம்மாக்கள் பார்த்து கொண்டிருப்பீங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் இதை உங்களோட பிள்ளைகளுக்கு மறக்காமல் இந்த காணொலியை அனுப்பி வச்சுருங்க, அவைக்கும் அது விளங்கும். அல்லது உங்களுடைய அம்மாவை நேசிக்கிற பிள்ளைகள் உங்களை போன்ற மற்றவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்க. அம்மா சும்மா இருக்கிறான்றதுக்கு பின்னால் என்ன அர்த்தம்னு பார்ப்போம். அம்மா சும்மா தானே இருக்கிறா, அப்படி விடிய ஒழும்பினதுலேருந்து படுக்கைக்கு போக மாட்டோம், அம்மா என்ன செய்கிறான்னு பார்ப்போம். வீட்டில் எல்லாரும் ஒழும்புக்கு முன்னும்
ஒழும்புற முதலாவது சீவன் அம்மாவாக தான் இருக்கும். நாங்கள் 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ சில வேளை சனி ஞாயிறில் 8 மணிக்கு ஒழும்பினாலும் அம்மா ஒரு காலமும் 5:30க்கு பிறகு நித்திரை கொண்ட வரலாறு கிடையாது. 5:30க்கு பிறகு அம்மா நித்திரை கொள்ள மாட்டா. இந்த அம்மா இது எப்போலேருந்து இப்படி வந்திருக்கிறான்னு பார்த்தா சில அவவும் இளமை காலத்தில் இப்படி இருந்திருக்கலாம், எங்களை மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் அவள் ஒரு குழந்தையை பெற்ற குழந்தைக்கு புதுசில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு, சரி 6 மாதம் இல்லாட்டியும் ஒரு 3 மாதத்துக்காவது 2 ஹவருக்கு ஒருக்கா ஃபீட் பண்ண வேணும், பால் கொடுக்க வேணும். அப்போ அதுக்காக அம்மா வந்து தன்னுடைய நித்திரைகளை வந்து துளைச்சி கொண்டிருப்பாள். அந்த நேரத்திலேருந்து எங்களுக்காக அம்மா தண்டல் சுதந்திரம் அல்லது தன்னுடைய இளமை அல்லது தன்னுடைய என்னென்னு சொல்கிற இனிமையான பொழுதுகளை துறவியாக மாறுறது தான் தாய். நாங்கள் பிறந்தோன்னு எனக்கு நல்ல அனுபவம். என்னுடைய மனைவி முதல் எப்படி இருந்தவன் சொல்லி ஒரு வேர்ஷன், குழந்தைக்கு பிறகு அது முதலாவது குழந்தைக்கு பிறகு எப்படி, 2வது குழந்தை பிறகு எப்படி, கிட்டத்தட்ட நாங்கள் இன்டிமேட்டாக எங்களுடைய பொழுதுகளை கழித்து அந்த அவை விறகு முன்னமான அந்த 5 வருஷங்களுக்கும் பிறகு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதுக்கு பிறகு என்ன செய்யமாட்டா, பிள்ளைகள் தெரிஞ்சோ தெரியாமலோ விஞ்ஞானத்தில் பிள்ளைகளை சொல்லுவார்கள், அதாவது அது ஒரு முழு ஒட்டுண்ணி, அம்மாட்ட இருக்கோ இல்லையோ அது எடுத்துக்கொள்ளும், அது இயற்கைன்ற நியதி. அம்மாட்ட ஃபோலிக் ஆசிட் இல்லை, அம்மாட்ட இரும்பு சத்து இல்லைன்னுட்டு விடாது, அது உறிஞ்சி போட்டு தான் விடும் பிள்ளை. இது அநேகமான தாய்களுக்கு தெரியும், பால் கொடுக்குற அம்மாக்களுக்கும் தெரியும், பெற்று வளர்த்து உங்களுடைய மகளை பெரிய பிள்ளையாக்கி கல்யாணம் கட்டி கொடுத்தாக்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆண் பிள்ளைகளுக்கு கூட வீட்டில் சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான். சொல்ல வர்றது அந்த சும்மா இருந்த அம்மான்றது குழந்தை பிறந்த உடனே இல்லாமல் போகுது. ஆனால் அதுக்கு பிறகு தான் அம்மா சும்மா இருக்கிறான்னு சொல்கிறது. ஆனால் அம்மா சும்மா இருக்கிறதில்ல, 2 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா என்ன செய்ய வேணும், நித்திரை முழித்து ஒழும்பி பால் கொடுக்க வேணும், ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு புரிய வரலாம், அப்படியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த டைமிலேயே அவைக்கு அதுதான் அந்த நேரத்தில் கர்ப்பகாலத்துக்கு பின்னரான குழந்தை பேட்டுக்கு பின்னரான ஒரு மன அழுத்தம் பாடுறது எல்லாருக்கும் தெரியும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். அதால் சில பேர் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு செய்கிறவை, சில பேர் தாங்களே அழிக்கிறது, வீட்டில் பிரச்சனை, அடிக்கடி எரிஞ்சு விழுகிற இப்படியான தன்மைகள் வேறு. இது பெண்ணினுடைய ஒரு அதான் அந்த தாய்மை என்று சொல்கிறது ஒரு தியாகம்தான். அந்த பருவத்திலேருந்தே அந்த தியாகத்தை தொடங்கினோம். அது ஒரு அளப்பெரிய தியாகம். பிற பிள்ளைகள் வளர என்ன செய்வினோம், விடிய ஒழும்பி தாங்கள் நர்சரிக்கு வெளிக்கெடுத்து விட்டு அதில் குளிக்க பார்த்து காலமாக சாப்பாடு செய்து கணவன் எல்லாரும் தனியார் துறையோ அல்லது அரசு உத்தியோகமோ வேலைக்கு போவினோம். அவைகளுக்குரிய உணவை தயாரிக்கிறதுக்காக அம்மா வேலை கொழும்பிடும் 5:30க்கு. இதைத்தான் நான் சொல்ல வரேன். எல்லாரிலும் பார்க்க வேலை கொழும்புறது அம்மா. அந்த வேலை கொழும்புற அம்மா முதலாவது ஒழும்பி என்ன செய்வேன்டா, தான் ஒன்றும் தன்னை அழகுபடுத்துகிறதோ இதுவோ இல்லை, அதே அந்த முகத்தோடான்னு நிற்பா. சும்மா முகத்தை இருக்கா கழுவி இல்லை வாயை கொப்பளிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு பார்ப்பா, புட்டை வைப்பா, இல்லை இடியப்பம் புளிவா. இது நான் சொல்கிறது நவீன தாய்களை சொல்கிறேல, ஆட்டோ வேற கேட்டுக்க வச்சு பான் பண்ணி கொடுக்குற 1-2 தாய்மாரும் இருப்பினும் அவைகளை நான் சொல்லலை, அவைகளும் தாய் தான். அதை நாங்கள் கேவலப்படுத்தலை அப்படி சொல்லி அவைன்ற நிலைமையிலே அவை அதை செய்யலாம், அல்லது ஒரு ரோலை வடையை வேண்டி கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நைஸ் அதையும் கடிச்சு விடுவோம், பிரச்சனை அது இல்லை. ஏதோ ஒரு சாப்பாடு கட்டாயம் செய்து கொடுப்பா, தேத்தண்ணி போட்டு கொண்டு வந்து கையில் தருவா. அங்கே வச்சு கிடக்கடுன்ட்டு ஒரு காலம்னு சொல்கிறதில்ல, கொண்டு வருவா. அது காலையிலாட்டி தாண்டியாவது ஏதோ கொண்டு வந்து நாங்கள் குடிக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்போம் எங்களோட அம்மா. அதேமாதிரி கணவனுக்கும் அதுக்குரிய தயார்படுத்தல்கள் செய்வார். எங்களுடைய அம்மா எல்லாத்தையும் அம்மாவுமே தியாகி தான். இந்த உலகத்தில் பிறந்த சகல தாய்மார்களும் தாய்மையாக போகிறவர்களும் தியாகிகள் தான். நான் பார்த்ததை சொல்கிறேன். எங்களுடைய அம்மா என்ன செய்வாங்க, அப்பா ஹாஸ்பிட்டல் வேலை 7:30க்கு அங்கே நிற்கணும். ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு வந்து 7:30க்கு டியூட்டி ஸ்டார்ட் பண்ணிடும், 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடும், தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்பா நர்ஸாக இருந்தவர் பெரிய ஆஸ்பத்திரியில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை. அப்போ என்ன செய்வாங்க, அம்மா சாப்பாடு எல்லாம் பார்த்து வந்து கொடுத்து விடிய காத்தாலியை ஒழும்பி கை கழுவுறது கூட தண்ணி அதில் கொண்டு வந்து வச்சுட்டு பிறகு எங்கடைய அறிகின்றோம். நாங்கள் 3 பிள்ளைகள், நான் 90 பிறந்தா, தம்பி 92, தங்கச்சி 97. அப்போ உங்களுக்கு தெரியும், அம்மா சில வேளை இந்த தம்பி பிறந்து கொஞ்சம் வளர்ந்து நாங்கள் நடக்க தம்பி நான் நர்சரிக்கு போலிக்கிட்டு கொஞ்சம் அம்மா ரிலாக்ஸ் பண்ணுவோம்னா அப்புறம் தங்கச்சி பிறந்துட்டாள். பிறகு அதுக்கு பிறகு எங்கள் ரிலாக்ஸ். பிறகு நாங்கள் ஏழுக்கு வந்துடுவோம், அவள் ஸ்காலர்ஷிப்பில் இருக்க நான் ஏழு. அப்போ அம்மாவோட ருட்டீன் வந்து மாறையில, ஈவன் இறக்கும் தருவாய் மட்டும் கூட மாறையில. காலமே அப்பாவுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்து அப்பாவுக்கு கைகளுக்கு தண்ணி கொடுக்குறதுலேருந்து இதெல்லாம் செய்த அம்மா தான் சாப்பிடுவோண்டா இல்லை. ஏன்னா பசி கூட மனதில் சந்தோஷம் இருந்தால் தான் பசி வரும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பில் பசி வராது. மற்றது இன்னும் ஒரு விஷயம், பொதுவாக பொம்பளை ஆகலை பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு கடைசியாக மிஞ்சிறது தான் தாங்க சாப்பிடுவேன். இது அம்மாவோட கூட நேரம் பிளங்கி எனக்கும் இந்த குணம் இருக்குது. கடைகளில் போனால் நான் தாராளமாக சாப்பிடுவேன், ஏன்னா அது நான் பே பண்ணுறேன்னு இது கொண்டுற வேண்டியதான். வீட்டிலேன்னு சொல்லி மற்ற வைக்கும் கொடுத்துட்டு தான் கூட பார்க்குறது. அப்போ
சில பேர் நக்கல் அடிக்கிறேன் நம்ம பொம்பளை பிள்ளை மாதிரி எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து அம்மாட்ட இருந்து நான் படித்து கொண்ட விஷயங்கள். எல்லாருக்கும் கொடுத்து மிஞ்சினா சாப்பாடு இல்லாட்டி அதுவும் இல்லை, அங்கேனேக்கே சமபோசாவோ அல்லது உளுத்தம்மாவோ ஏதோ குழச்சி நடக்கும். தண்ணியை தான் அடிக்கடி குடிப்பினேன். சரி, இப்படியெல்லாம் செய்து பிள்ளைகளை அனுப்பி போட்டு ஒரு 9 மணிக்கும் 10 மணிக்கும் இடையில் நின்றலையில் நிற்கிறதுங்கும் எல்லாத்தையும் அந்த கொரிடோருக்கு உடனே கொஞ்சம் நேரம் படுத்துருவேன் டென்ஷனில். அப்படின்னு நான் கண்டிருக்கிறேங்கிற அம்மா அந்த கொரிடோருக்காக படுத்துருவாள். பிறகு என்ன செய்வான்டா, அதுக்கு பிறகு தான் சமையல் தொடங்கும். அநேகமான வீடுகளில் 1 மணி 2 மணிக்கு மதிய சாப்பாடு ரெடி ஆகிடும். எங்களை விட்டு ஒரு 3-4 தான். இரவு சாப்பாடு உண்மையை சொன்னால் ஒரு 9:30 10. அதை நான் வைக்கப்படையில. நான் ஒரு காணொலி ஒன்றில் பார்த்துருப்பேன். எம்எஸ் தோனி அவர்கள் பொறுமையை கற்றுக்கொண்டது என்றாலும் அவருடைய அம்மாட்ட. நீங்கள் மகேந்திர சிங் தோனி இந்தியன் ஃபார்மர் கேப்டனை பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாலும் செலிப்ரேட் பண்ண மாட்டார், செஞ்சுரி அடித்தாலும் செலிப்ரேட் பண்ண மாட்டார். ஸ்டம்முக்கு பின்னால் மிகவும் கன்சன்ட்ரேஷனோடு எல்லாம் கொமாண்டிங்கோடு அப்படியே ஒரு ஆமி மாதிரி நிற்பார் பேசாமல். அந்த பொறுமையை நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள், உங்களுக்கு இந்த பொறுமை எவ்வாறு வந்ததுன்னு ஒரு பத்திரிகையாளர் எம்எஸ் தோனி அவர்களை கேட்டாராம். அந்த எம்எஸ் தோனி சொல்கிறார், இந்த பொறுமை நான் என்னுடைய தாயாரிடம் இருந்து கற்றுக்கொண்டேன். எங்களோட வீட்டை சின்ன கஷ்டம், எங்களோட அம்மா 10 மணி ஆகும் சாப்பாடு தாரக்கு, நாங்கள் அது மட்டும் பேசாமல் இருப்போம். அப்போ அந்த குழந்தைகள் கியமாய் ஒன்று கத்தி சண்டை பிடிக்கிற வந்து சாப்பாட்டுக்கு பசியில் கத்தி தான். சிம்பிளாக பார்க்கலாமே, இந்த மூத்தவள் 2வது ஒலிம்பினோடனே ஒரு கலவரத்தோடான ஒலிம்பு போல என்ன அப்பா பால் தாண்டா நான் ஆற்றி கொடுக்க போகிறேன், அதுகள் அழுங்கள் குய்யன்னு கத்துங்கள். அப்போ அதுக்கு பிறகு அதில் ஆற்றி கொண்டு வந்து கொடுக்குறேன். எந்த பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாம் அப்படி தான் கத்துங்கள். பிறகு பசிச்சா கத்துங்கள், பிறகு டக்குன்னு மூட் மாறுங்கள். அப்படி இருந்தும் வயதான காலத்தில் தங்களுடைய அம்மா 10 மணிக்கு தயார் செய்த உணவை தாங்கள் செய்து சாப்பிட்றதாகவும், அந்த தாயாரிடமிருந்து உணவு கிடைக்கிற தாமதமாகினால தான் பொறுமையை கற்றுக்கொண்டதாகவும் மகேந்திர சிங் தோனி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இதே சினாரியோ நான் அம்மா நக்கல் அடிக்கிறேன். அந்த ஆளுக்கு பொறுமையினா எனக்கு அதை விட பொறுமையில்லை வேணும், நான் கோவப்படுறேன். என்னென்னு சொன்னால் எங்களோட அம்மாவுக்கு வந்து சமைக்கிற மட்டும் வேலை இல்லை. இது அநேகமான தாய்மாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம், அதையும் சொல்லிவிடுவோம். வீட்டில் யாரோ ஒரு ஆள் அம்மாவினுடைய பெற்றார்களோ அல்லது கணவன் அப்பாவினுடைய பெற்றார்களோ வீட்டில் இருக்கிறது தான் பழைய லைஃப் ஸ்டைல். அந்த அப்போ அவர்களுக்கும் ஏதாவது பணிவிடைகள் செய்வினோம். எங்கள் அம்மா அப்படித்தான். எங்கள் அம்மா என்ன செய்வாண்டா, அவேண்டிய அளவில் எல்லாம் பார்த்து அந்த கெப்புக்கு ஒரு 11 மணியோ 10:30 மணி கெப்புக்கு உடுப்புகள் எல்லாம் துவைச்சி போடுவா. அந்த கெப்புக்கு தான் உடுப்புகளை துவைப்பா. பிறகு மதிய சாப்பாடுக்குரிய தயார்படுத்தல்கள் நடக்கும். அதுவும் வந்து இப்போ தான் இந்த வெள்ளை அரிசிகள் போடுறது வந்து முந்தி வந்து புழுங்கல் அரிசி தான் கூட போடுறது, மொட்டைக்கருப்பன். அது அவியறதுக்கு நேரம் செல்லும். அவிக்க வச்சு அதுன்ற கஞ்சி எடுத்து அப்புறம் அதை அப்பம்மாக்கள் குடிப்பின மாதிரி அதை கொடுப்பா, தானும் குடிப்பா. இந்த நேரத்துக்காக நாள் சாப்பிடுங்க காலமை சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துக்காக நம்ம காலமை சாப்பாடை சாப்பிடுவா. எல்லாத்தையும் அவையை பற்றி நல்லதுகளை பதிவிடத்தானே வேணும். இதங்க நான் சொல்கிறது என்ன சொன்னால், உங்களோட அம்மா அப்பாவும் இந்த ரூட்டீனில் இருக்கலாம், அதை மாத்திரை பண்ணுங்க, இல்லை அவையை சாப்பிட பண்ணுங்க. அதுகள் அதுகள் இப்படியே தான் தெரியுங்கள். ஏன்னா அதுகளுக்கு 24 மணித்தியாலும் 24/7 சிந்தனை வந்து பிள்ளைகளையும் கணவனையும் பற்றி தான் தாய்மார்களுக்கு. ஆனால் பேர் சும்மா இருக்கிறது. திருப்பதி தான் சொல்கிறேன், அம்மா என்ன செய்கிற சும்மா இருக்கிறா வீட்டு. ஆனால் சும்மா இருக்கிறான்ற இதுதான் சும்மா இருக்கிறான்னு பாருங்கள். தலை கூட இழுத்திருக்க மாட்டேங்குது இத்த வரைக்கும். நான் இன்னும் தலை இழுக்கிற பற்றியே சொல்லிடுறேன். உடுப்புகள் கொஞ்சம் துவைச்சி போட்டு அந்த கேப்புக்கு சின்ன நித்திர மாதிரி அடித்து மதியத்துக்குரிய தயார்படுத்தல் எல்லாம் செய்தால் அநேகமான கணக்க பேர் இருக்கிற குடும்பங்களில் வந்து முந்தி வந்து ஒரு 300 400 மீன் வாங்கினால் இப்போ வந்து எரிபொருள் தட்டுப்பாடு அதுக்கு பிறகு தான் மீன் 1000 600 700 வந்து முந்தைய ஒரு 300 வேணால் காணும். வேண்டினா ஒரு 7-8 துண்டோ ஏதோ வரும், ஒரு 5 மீனோ ஏதோ கொடுப்பினோம் எங்களோட ஊரில். அதை எல்லாம் மிளக்கறியை கொடுத்தா அம்மா எப்போவும் என்ன செய்வாண்டா, இது எனக்கு ஒரு என்னென்னு சொல்கிறேன் கவலை மாதிரியும் ஆனால் அம்மாண்ட பெருந்தன்மை மாதிரியும் வந்து வைங்கோவன். வீட்டில் அப்பாட பெற்றார் இருந்தவை அவைக்கெல்லாம் கொடுத்துட்டு மிஞ்சி நாங்கள் அந்த தலையல் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இப்படியெல்லாம் செய்து அவக்கு அதுவும் கிடையாது, அம்மாவுக்கு அதுவும் கிடையாது. அநேகமான தாய்மார் இப்படித்தானே. இதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு என்ன செய்வான்டா, பின்னேரம் வந்து எப்படி ஒரு 2:30-3 ஆகும் இழுத்து இதெல்லாம் சமைச்சு முடித்து எல்லாருக்கும் சாப்பாடை கொடுத்து தானும் அங்கேனேக்க கொஞ்சத்தை சாப்பிட்டு சொதியலோ ஏதோ விட்டு மிச்சங்களை விட்டுட்டு சாப்பிட்டு என்ன நடக்கும். பிறகு பின்னேரம் வந்து யாராவது பக்கத்து வீட்டுக்காரர் வருவினம், இல்லை பக்கத்து வீட்டு வேலிக்குள்ளே போயிட்டு ஏதாவது தனக்கு தெரிஞ்சதுகளை சொல்லி வைனம், அவையும் வைக்க தெரிஞ்சதை சொல்லுவினோம். அவை வெங்காயமோ இன்னமோ கொடுப்பினோம், அவன் தனக்கு கிடக்கிறத கொடுப்பா, தேங்காயை கொடுப்பா. இப்படி ஒரு ருட்டீன் ஒன்று போகும். இது வந்து கிராமிய வாழ்க்கைன்ற அம்மான்ற கதை. இது வந்து நகரத்துக்குரிய அம்மாவுக்கு இதுவே கொஞ்சம் மாறும், இதுவே ஃபோனில் நடக்கும். இதெல்லாம் செய்து போட்டு என்ன செய்வான்டா, இரவுக்குரிய தயார்படுத்தல்கள் நடக்கும். இதுக்கிடையில் அப்பா அநேகமான நாளில் வேலையால் வேற 7 மணி 6:30 ஆகும். ஏன்னாண்டா ஓவர் டைம் எல்லாம் செய்து போட்டு வேற
அப்படி வேலைக்கு வந்து அவருக்குரிய சாப்பாடுகளை போட்டு ஸ்பெண்ட் பண்ணி அவரோட இருந்து சாப்பிட்டு அப்படி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒன்றாத்தான் சாப்பிட்றது. ஆனால் அப்பா ஹாஸ்பிட்டல் வேலைன்றதால அதுக்குரிய டைமுகள் கிடைத்தது குறைவு. கிடைத்த நேரங்களில் நாங்கள் ஒன்றாத்தான் சாப்பிட்றோம். நாங்கள் அப்புறம் இரவு சாப்பாடு தொடங்கிடும். இரவு சாப்பாடு தொடங்கினா இரவுக்கு எல்லாம் தயார்படுத்தல் நடக்கும். சில வேளை புட்டு குத்தியாக நிற்கிறது உங்கள் மாளுக்கு. ஏன்னா திருப்ப அடுத்தாச்சல் உடுப்பு கொஞ்சம் மிஞ்சி சேர்ந்தால் அந்த டைமுக்கு தான் துவைப்பா. பின்னேறதுக்கும் அந்த இரவு சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு இடையில துவைப்பா. துவைச்சி போட்டு தான் அங்கே நீங்கள் புட்டு குத்தி அதுக்கு நித்திரையும் தூங்குறது இருந்துட்டு நித்திரை தூங்கும். பிறகு மெதுவாக ஏதோ தயார் செய்து 3 நேரமும் சமையல் நடக்கும் எங்கட விட்டேன். அதுதான் உள்ள அம்மா வந்து சில தாய்மார் வந்து ஒரு நேரம் தான் சமைப்பினோம். சில பேர் 2 நேரம், மேக்ஸிமம் 2 நேரம், 3 நேரம் அநேகமான வீடுகளில் குறைவு. எங்கட விட்ட 3 நேரம். அது கேஸ் எல்லாம் இப்போ வந்தது. நாங்கள் கிராமிய வாழ்க்கை எங்களுக்கு பிறகு தாராளமாக இருக்குது. பூவரசங்க அதிகால் இருக்குது. வெட்டினா இப்போ அதுகளை வெட்டி வந்து அடுக்கி விடுவார். பட்டடையல் மாதிரி 3-4 பட்டடை இருக்கும் வீட்டை சுற்றி. இப்போ கிடாது. இப்போ 2 பட்டடையோ 1 விடாது. அதில் எடுத்து அப்போ விறகு மடுபடும். இந்த டைமுக்கான் விறகு எடுத்துக்கொண்டு சில வேளை 9:30 தான் விறகு எடுத்து 10 மணி போலான் சாப்பாடு ரெடியாகும். விறகுகள் எடுத்து வந்து நெய்வினமெண்டா அந்த குசுனிக்குள்ளே கீழே கொண்டு வந்து போட்டு விட்றது. அதுக்குள்ளே காஞ்ச தடிகளை எல்லாம் போட்டு இரவு சாப்பாடெல்லாம் செய்து பிறகு பழையபடி ஒவ்வொரு சீவை நான் கொடுத்து ஒவ்வொன்றும் கடிபடுங்கள். நாங்கள் விளக்கில் படிப்போம். கரண்ட் 2003 தான் வந்தது. அதுக்கு முன்னே விளக்கு தான். விளக்கில் படிக்க எங்களுக்கு இதை வந்து சும்மா நோட் பண்ணி கொண்டிருப்பேன் என்ன படிக்கிறோமெண்டு. அப்பாவுக்கு சொல்லுவா எங்களோட உளப்படிக்கலை எல்லாம் சொல்லி அம்மா ஒரு 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளைக்குரிய ஏற்பாடுகளுக்கு ஏதோ சும்மா நடந்து செய்து 1 மணி போல் நம்ம படுப்பா. அநேகமாக 11:30 12 ஒன்று தான். பிறகு விடிய 5:30 குழம்புவா. ஆனால் நாங்கள் எல்லாம் கேட்டால் சொல்கிறது என்ன செய்கிறா அம்மான்னா வீட்டை சும்மா இருக்கிறா. இது முதலும் தெரியலை. அவள் கடைசி நேரம் கூட வீட்டில் படுக்கையாக ஒரு 2 கிழமை இருக்கேக்கே எங்களுக்கு அம்மா இருக்கிறா. அம்மா கதை காட்டியும் அம்மா இருக்கிறா. ஆனால் அம்மாவை கொண்டு போய் நாங்கள் மயானத்துக்கு கொண்டு போன அப்புறம் தான் அந்த வெற்றிடம் வந்த அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ ஒரு பெரிய ரோலே அம்மா செய்திருக்கிறான். கணக்கு அப்பாவுக்கு எனக்கு எல்லாருக்கும் இடையில் ஒரு கனெக்டர், ஒரு சொக்கெட் மாதிரி என்று வைங்கோணும். அந்த வயரிங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு கனெக்ட் பண்ணி விடுவாங்க. கனெக்டர் உண்டு. அதுதான் நம்ம இப்போ நிறைய விஷயங்கள். இப்போ எனக்கு ஒரு ஆற்றுப்படுத்தலைன்னா எனக்கு 90% என்னுடைய மனைவிக்கு சொல்லிவிடுவேன். அதையும் தாண்டின சில விஷயங்களை நான் அம்மாவுக்கு போய் சும்மா சொல்லுவேன். அவள் கேட்குறாவோ அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறாவோ இல்லையோ நான் அம்மாவுக்கு சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற எல்லாற்ற கனெக்டரும் அம்மா தான். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னவோ நிறைய தகவல்களை வேண்டி கொண்டு இருப்பாள். இது வந்து நான் சும்மா அம்மாண்ட ருட்டீனை சொன்னான். இதை தவிர அம்மா உடுப்படுக்கிறது வந்து எங்களுக்கு எல்லாம் எடுத்து மிஞ்சினா ஒரு சீத்த துணியில் அப்போ ஒரு 600 500 ஒரு உடுப்பு எடுப்பேன். இப்போ பேட்ரிக் கணேஷ் பேட்ரிக் ஒரு 1500 2000 விற்கிதுண்டா. அப்போ அது ஒரு 600 500 விற்க அதை ஒன்று எடுத்து போட்டு அதான் அம்மாண்ட புது வருஷம் எல்லாமே இருக்கும். அம்மா சாரி எடுத்துட்டா எங்களோட வீட்டை தங்கச்சின்ற சாமத்தி வீட்டுக்கு அல்லது ஏதாவது ஒரு பிட்டிக்கு ஒரு கல்யாணம் வீடு ஆட்டியம் ஒன்று நடந்தால் அடுத்த ஒன்று மற்றபடி எடுக்க மாட்டான். இது எல்லாத்த தாய்மாரும் இப்படி தான். இது மட்டும் இல்லை, ஊர்லோகத்தில் உள்ள விரதங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கிறாங்க தானே. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது, அது எல்லாம் விஷயம் இருக்குது. எனக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. உண்மையாக சொன்னால் என்னுடைய வேலைக்கு நான் ஃபீல்டு இருக்கிற திரிகிறேன்னா எனக்கு பசிக்கும். நான் ஸ்ட்ரெஸ் ஆகுவேன். நாக்களோட எல்லாம் கொழுவுற வேலைகள் உங்களுக்கு தெரியும். எனக்கு பசிக்கும். எனக்கு இந்த விரதம் வந்து செட் ஆகுது தவிர அதுக்காண்டி அது பொய்யன்னு நான் சொல்ல வரையில். அம்மா உள்ள நாட்டு விரதம் எல்லாம் படிப்பா. எனக்கு சின்னலேருந்து இந்த கொயிட்டர் வந்தது, தைராய்ட் கட்டின்னு வந்தது. அப்போ எங்கேயோ யாரோ சொல்லி விட்டாங்களும் இந்த பிள்ளைக்கு நேர்த்தி வச்சு விரதம் பிடிச்சிக்கலண்டா மாறிடுமெண்டு. அதுவுமே மாறியும் விட்டுது. முந்தி இதில் எனக்கு நீர் குத்தி இழுக்கிறது, இழுத்து கொழும்புக்கு அனுப்புறது, லேப்புக்கு அனுப்புறது, என்ன பிரச்சனைன்னு பார்க்குறது. அப்போ வெறும் மேராஜிகள். அவள் அதிலேருந்து சதுர்த்தி என்ற ஒரு விரதம் பிடிக்க வலிக்கிட்டவா. இது மாதம் நடக்கும். அதை விட ஒவ்வொரு வெள்ளி செவ்வாயும் விரதம். எங்களை விட மச்சம் சமைக்கிறதே குறைவு. சரியான எனக்கு சரியான கடுப்பு. எனக்கு மச்சம் சாப்பிட்ற விருப்பம். அது என்னுடைய சுயம். வீட்டை ஊதுவலும் நடவாது. அப்போ அதால் அவக்கு ஹைப்போ தைரோட்டிசம் வந்துடுது. அப்புறம் அதுக்குரிய மருந்து விரதம் முதவிட கௌரி காப்பு கந்த சஷ்டி எல்லாம் பிடிபடும். கௌரி காப்பு பிடிச்சு கொண்டும் எங்களுக்கு தீபாவளிக்கு எதுன்னு வேணுமெண்டா இங்கே நிற்க கறியலண்டா அதுவும் காய்ச்சி தருவோம். அதான் சாப்பிட மாட்டான். அப்படியான ஒரு அம்மா எல்லாம் செய்து போட்டு மெட்டவைக்காகவே வாழ்ந்துட்டு ஆளுங்களை விட்டுட்டு போட்டு சொல்ல வர்றது அம்மா சும்மா இருக்கிறான்றது எல்லாரும் சொல்லுவோம் நாங்கள். அம்மா சும்மா இருக்கிறா, அம்மா ஒன்றுமே செய்யலை, அம்மா வீட்டை என்ன நம்பி செய்கிறான்டா சும்மா இருக்கிறான்ட்டு. ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது ஒரு என்னென்னு சொல்கிறது, அது சும்மா சக்கட்ட வேலை இல்லை, ஒரு சும்மா வேலை இல்லை. அது ஒரு பெரிய ரோல். அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாட்டி எல்லா வீடும் நாரும். அந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பின்னாலே எத்தனையோ நித்திரை இல்லாத இரவுகள், எத்தனையோ ஓய்வில்லாத இரவுகள். கிட்டத்தட்ட ஒரு பொம்பளை 18-20 வயதில் முந்தி கல்யாணம் செய்திருக்கேன்னா அதனுடைய நிம்மதி அந்த வயதிலேயே தொலைஞ்சிட்டுது.
அதான் வெள்ளைக்காரர் எல்லாம் வந்து எங்களோட செட்டப்புக்கு அவங்க விரும்புகிறையில் வந்து பிள்ளைகள் குட்டிகள் குடும்பங்கள் கும்மாளங்கள் அவன் லிவிங் டுகெதரில் இருப்பான் ஒண்டா பிடிக்க மட்டும் போர் அடிக்க மட்டும் வாழுவான் பிறகு என்னொண்ட கூட்டி கொண்டு திரிவான் ட்ரிப்புக்கு வரைக்கும் இங்கே ஏர்போர்ட்டில் ஒன்றை கூட்டி வருவான் வரைக்கும் கலாட்டி போட்டு போடுவான் எங்கள்கிட்ட கல்ச்சர் நல்லதோ கூடாதோ அதை பற்றி நான் ஆராயிரக்கு நான் பெரிய சோசியாலஜியோ இல்லை பெரிய ஃபிலோசபியோ படித்த ஆள் இல்லை வெள்ளவுக்கு இந்த லைஃபுக்கு விரும்பாததுக்கு காரணம் இதுதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் பெண்களில் தங்கி இருக்கிறோம் பெண் தான் இந்த உலகத்தின் போக பொருளோ இல்லை என்னவா இருந்தாலும் பெண் இல்லாட்டி ஒரு ஆணால் நிம்மதியாக இருக்கலாது அதுவும் ஒரு தாய் இல்லாட்டி அந்த வீடு நாறிடும் நான் என்னோட படித்த நண்பன் நான் இதில் பேர் பதிவிடலாமல் தெரியலை மதியன் என்னோட ஒரு ஃப்ரெண்ட் படித்தவன் அவனுக்கு நாங்கள் சின்ன வயதில் படிக்க என் அம்மா இருந்து அந்த செத்த வீட்டுக்கு நான் போனேன் நான் இப்போ சின்ன படிக்கேன் நான் வீட்டை வந்துருந்தேன் அந்த புள்ள அழுது அது அம்மா நீயும் இப்படி போனால் உங்களுக்கு எப்படி என்ன இருக்குமென்னு சொல்லி எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னுடைய 35 வயசில் நான் என்னுடைய தாயை இழந்தது இதுவே சின்ன வயதில் இழந்த பிள்ளைகளை நிலைமையை யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு ஆளை நாங்கள் எவ்வளோ வளர்ந்தாருன்னு 70 வயது வளர்ந்தேன் என்ன 35 70 என்ன 90 இருந்தாலும் அம்மா தானே அந்த அன்பு எங்கேயுமே கிடைக்காது தானே அதனால் அம்மான்ற இழப்பு வந்து சின்ன பிள்ளையை தான் பாதிக்க வேண்டியில்லை எல்லாரையும் பாதிக்கும் சில நேற்று ஒரு அண்ணா போட்டிருந்தது நீங்கள் நிருபன் அம்மா இந்த 31 எல்லாம் முடியலை நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறீங்களா அதை செய்யாதேங்க கொண்டு உண்மையான விஷயம் வந்து நான் எங்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறேன் ஆனால் எங்கடையில் இருக்கிற மூட நம்பிக்கையில் முதல் உடைச்சரிக்கணும் ஒரு ஆள் கவலையில் இருந்தால் அந்த கவலையை கண்டினியூ பண்ண வைக்கிற எந்த சம்பிரதாயங்களையும் நான் அடிச்சு வச்சு இது உடைச்சிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அதை தொடர்ந்து என்னதான் லாபம் அதுக்கு இருந்து நெகட்டிவிட்டிக்கு இருந்து கூடி கும்மாளங்குத்தி அழுது மண்ணுக்கப்பட்டு மூடிடும் இந்த சமூகம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு மட்டுமே நான் விருப்பத்தோடைய நான் அதை செய்கிறேன் நானே அதை மறக்கிறதுக்கு தான் செய்கிறேன் அதை மறந்து இன்னொருக்கா வெளியில் வரதுக்கு தான் செய்கிறேன் அநேகமாக நாட்களுக்கு விடாது இது எவ்வளோ ஒரு முட்டாள் சமுதாயம் தெரியுமா எங்களோட முட்டாள் சமுதாயம் முந்தி செய்தது ஆக கொடுமையான விஷயம் உடன்கட்டு ஏறுறேன்ட்டு ஒரு ஆண் செத்தா அது இந்த மனசியை கொண்டு போய் நெருப்புக்கு தள்ளி விட்டுருவாங்க ஐயா அந்த பிள்ளை என்ன பாவம் செய்ததோ தெரியாது இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் நான் இல்லை நீங்கள் சிந்திக்கிற விதம் சரி நானும் இந்த சமூகத்தை நினச்சி பயப்படுற ஒரு ஆளும் இல்லை இதே மாதிரி வேறு ஒரு ஆள் இருக்கிறார் தெரியும் அவரை மாரி தான் கிட்டத்தட்ட இந்த இயல்பில் நானும் டாக்டரை மாரி தான் நானும் சமூகத்தை எல்லாம் நினச்சி கொண்டு இருந்தேன் அவன் ஐயா எங்களை பார்க்க போகிறான் ஸோ நெகட்டிவிட்டிக்குள்ளே போய் அதுக்குள்ளேயே சுற்றி அதையே சுழண்டு கொண்டு திரியலாது ஆனால் என்னென்னு சொல்கிறது சின்ன வயதில் தாய் இழந்தாக்கள்ன்ற உணர்வு எப்படி இருக்குமென்றது என்னால் அது ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது யாரையுமே போயிட்டு நாங்கள் அநாத பிள்ளைகளுக்கு காசு கொடுக்குறோம் ஆச்சிரமத்துக்கு கொடுக்குறோம்னு சொல்லாதீங்க உறைவென்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அல்லது அப்படி கடவுள்ன்ற பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் இந்த வார்த்தையை நான் இந்த யூடியூப் தளத்தில் 3வது 4வது தரமாக பதிவீடு செய்கிறேன் சில பேர் அப்படி சொல்கிறது நாங்கள் இந்த தேவைப்பண்ணில் பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்த நாங்கள் உங்களோட 1000 ரூபாய் கொண்டு நீங்கள் குப்பைக்க போடுங்க அப்படி சொல்லாதீங்க தயவுசெய்து அந்த வார்த்தையே சொல்லாதீங்க அனாதை பிள்ளைகளே சொல்லாதீங்க அது எவ்வளோ ஹேர்டிங்காக இருக்குன்னு தெரியுமா இப்போ மற்றவைக்கெல்லாம் தொய் வேண்டி கொடுக்குங்கள் இப்போ எனக்கு இப்போ அது ஃபீல் ஆகுது இப்போ அம்மாண்ட கண்டாக்டி அழிப்போமா விடுவோமான்னு நான் யோசிக்கிறேன் நான் இப்போ என்ன இருந்தாலும் யாருக்கும் இருக்கும் அது உங்களுக்கு வரைய கவலாங்க இப்போ இனி அம்மா கோல் எடுக்க மாட்டாங்க எங்களுக்கு அப்போ அது அந்த உணர்வுகள் அதே எங்களுக்கு ஹேர்டாதுன்ற ஒரு பிஞ்சு பால் எனக்கு அது இந்த தாய் இல்லாட்டி எப்படி கவலையாக இருக்கும் அதை யார் பார்க்குறது ஸோ அம்மா சும்மா இருக்கிறா என்றதுன்ற விளக்கத்தை சொல்லியிருப்பேன் இது ஒரு மாற்றத்தை ஏற்படுது மற்றவர்கள மனதில் அம்மா சும்மா இருக்கிறான்ட்டு நீ ஒரு பிள்ளை சொல்லக்கூடாது அம்மா சும்மா இல்லை அம்மா எங்களுடைய வீட்டு பணிகளை செய்து கொண்டு இருக்கிறா என்று சொல்ல வேணும் அது ஒரு ஹெவியான வேர்ட் சும்மா இருக்கிறான்றது சும்மா இல்லை அவள் தான் உங்களோட வீட்டையே கூட வேலை செய்கிறா ஆனால் பேர் சும்மா இருக்கிறா ஸோ அந்த சும்மா இருந்த அம்மா என்று சொல்லப்பட்ட அம்மா எங்களுக்கு இல்லை அதால் அதுன்ற வெளி விளங்குது இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் நான் அப்படியே காய்ச்சா பழமையை மாதிரி மன்னிச்சு கொள்ளுங்கோ மற்றவையிட்ட எங்களுடைய இமோஷன்ஸை ஒரு பாசிட்டிவான வேயில் கன்வெர்ட் பண்ணுறதான் இல்லை கன்வே பண்ணுறதான் என்னுடைய நோக்கம் யாரையுமே ஹர்ட் பண்ணுறதில்லை ஆனால் சரியாக சொல்ல வேண்டியதை நறுக்கா வெட்டொண்டுதுன்றா சொல்லுவேன் அப்படி சொன்னால் தான் அது ஒரு எதிர்காலத்திலேயாவது அந்த விஷயம் கடத்தப்படும் என்ன காண்ற நிறைய பேர் ரோட்டில் சந்திச்சு கதைக்கிறீங்க ரோட்டில் போனால் இப்போ நிறைய பேருக்கு தெரியுது இந்த தமிழ்லேந்திரன் யூடியூப் தளத்தால் நிருபன் நல்லா செய்கிறீங்க அடுத்த சந்ததிக்கு நல்ல விஷயங்களை கடத்துறீங்க மோட்டிவேஷனாக இருக்குது முக்கியமாக அக்காக்கள் எல்லாம் ரோட்டில் போயிட்டு இறங்கி வந்து பிள்ளை குட்டிகளோட வந்து நல்லா இருக்குது தம்பி நீங்கள் செய்கிறது தமிழேந்திரன் நீங்கள் தானே இந்த கதை கேட்க எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி இந்த நல்ல விஷயங்களும் பெறவட்டும் உங்களுடைய ஆதரவு மறக்காமல் எனக்கு தேவை உங்களை மாதிரி ஒரு 4 நல்ல மனுஷரால் நானும் ஒரு உலகத்தில் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு மூளைக்கே இருந்து நான் ஒரு நெகட்டிவிட்டிக்கு ஆனால் இந்த யூடியூப் தளம் எனக்கு ஒரு வழியை திறந்து விட்டு இருக்குது உங்களோட தொடர்ச்சியான ஆதரவு லைக்குகள் கொமெண்ட்டுகள் பகிர்வுகள் ஷேர் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாவை நேசிக்கிற ஒவ்வொரு ஆளும் இந்த காணொலியை உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கலாம் பகிர்ந்து
எனக்கு ஒரு சின்ன ஆதரவை தாங்கோ. நல்ல விஷயம் தானே, உங்களோட அம்மாவும் பார்த்தா சந்தோஷப்படுதானே, என் பிள்ளை என்னை விரும்பித்தான் இதை ஷேர் பண்ணியிருக்குன்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய ஆதரவை தருமாறும் கேட்டுக்கொண்டு தமிழ் எந்திரனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்தையும் போட்டுட்டு போங்க. மீண்டும் இன்னொரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.